நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறையில். இன்றைக்கி உங்களுக்கு ரொம்பவே கேரளாவில் ஃபேமஸான ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபியான மாம்பழ குழம்பு எப்படி பண்ணுறது தான் பண்ணி காமிக்க போகிறேன். இதுக்கு மாம்பழம் கொஞ்சம் காயாகவும் கொஞ்சம் கனியாகவும் இருக்கணும். அதாவது ரொம்ப பழுத்துறக்கூடாது, கொஞ்சம் காயாக இருக்கணும். இது நான் இன்றைக்கி ஒரு காசா லட்டு எடுத்திருக்கேன். சந்திரகலா மாம்பழம் ஒரு 6-7 போல் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாம்பழம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதனால தான் நான் 2 வெரைட்டியான மாம்பழமாக சேர்த்து போட்டு குழம்பா பண்ணி காமிக்க போகிறேன். இந்த மாம்பழத்தை தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாம்பழத்துக்கு மாம்பழத்தோட விதையும் சேர்த்து தான் நம்ம போட்டு சமைக்க போகிறோம். குட்டி மாம்பழமாக இருந்தால் கட் பண்ண வேணாம், தோல் மட்டும் எடுத்து வச்சா போதும். அப்படியே குழம்புல சேர்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்து ட்ரெடிஷ்னல் ரெசிபினால நான் இன்றைக்கி மண்சட்டி தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாம்பழங்களை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம், ஏன்னா நம்ம தேங்காயும் அரைச்சி கடைசியாக சேர்க்கணும், அதுக்கும் தண்ணி ஆட் பண்ணணும். வேக வைக்கிறதுக்கு 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொதிக்கட்டும். இது கொதிக்கிற நேரத்தில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 5 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 10 போல் வெந்தயம், அதாவது ஒரு பிஞ்ச் போதும். கடைசியாக 1/2 மூடி தேங்காய். இது உள்ளே சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்த நேரத்திலே மாம்பழங்கள் பூராமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு கொதி வரவும் மிக்ஸி ஜாரில் ஒட்டி இருக்கிற தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் ஒரு அலசி உள்ளே சேர்த்துடலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பாத்திரத்தை அப்படியே மாற்றிடலாம். இப்போ தாளித்து விடுற செக்ஷனுக்கு போயிடலாம். ஒரு சின்ன பேனோ வடைச்சட்டியோ எடுத்துக்கலாம். இதில் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் கடுகு உளுந்து ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதும் 2 வரமிளகாய், வத்தல் மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே குழம்புல சேர்த்துருக்கோம், தாளிக்கிறதுக்கு ஒரு கொத்து சேர்த்தா போதும். கடைசியாக 5 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிடலாம். இது கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். நான் ஸ்டவ்வை இப்போயே ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், தாளிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம மாங்காய் குழம்புல உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான். இது ரைஸோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப சமைக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த குழம்பு இனிப்பு சுவையோடு இருக்கும். இனிப்பு சுவை பிடிக்காத கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியுடன் சந்திப்போம். Until then, டாடா பை பை, see you from எனது சமையலறையும். Thanks for watching.